ஃப்ரெண்ட்ஸ், இதான் என் தம்பி. நாங்கள் 2 பேரும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிநாத். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் பேக் ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்ன வீடியோ அப்படின்னா, இது வந்து ஒரு கோவா ஃபன் வீடியோ. நம்ம ஆல்ரெடி கோவா வீடியோஸ் நிறையா பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப பெரிய வீடியோ இல்லாமல் ஒரு சும்மா ஒரு ஸ்மால் வீடியோ. 2025 ஒரு கோவா எப்படி இருக்குது, என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதான் ஒரு சின்ன வீடியோவாக இருக்க போது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்றத ஒன் ஆஃப் மை யூடியூபர், மை ஃப்ரெண்ட், அவர் சொல்லுவார். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த சேனல். ஹாய் ப்ரோ. எஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு கோவா ட்ரிப்? நல்லா போகுது ப்ரோ. உங்களை கூட இந்த ஜேர்னி பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எக்ஸாக்ட்லி. இவரோட சேனலே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் போய் பாருங்கள். சும்மா மோட்டிவேஷனாக இருக்கும் அவரோட ப்ளாக்லாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். எஸ், எக்ஸாக்ட்லி. உங்கள் சேனல் பேர் சொல்லுங்கள் அப்படியே. அகில் சோம்செட்டி. AKHIL SOMISETTY. எஸ் ப்ரோ. ஸோ யா, நம்ம மேக்ஸிமம் வந்து கோவாவில் வந்து 2-3 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி 1 டே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். எப்படி போச்சு 1 டே? நல்லா போயிடுச்சு ப்ரோ. சூப்பர் குட். ஸோ இப்போ நம்ம எங்கே ப்ரோ வந்திருக்கோம்? வாட் இஸ் த பிளேஸ்? இட் இஸ் இங்கே பார்க்கலாம், ஹாபோடி ராமா ஃபோர்ட். எஸ். ஸோ இது ரொம்ப சொல்ல போனால் ஒரு அந்த காலத்தில் இருக்க ஃபோர்ட்டு. ஆமாம், ஒரு போர்ச்சுகீஸில் வந்துட்டு போர்ச்சுகீஸ் டைப் ஆஃப் ஒரு ஃபோர்ட்டு. 1763 இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, விச் மீன்ஸ் 19th century. அதில் வந்துட்டு மிலிட்ரி பாராக்ஸ் அவங்க வந்து இது பண்ணுறதுனால இந்த கேபோடி ராமா ஃபோர்ட் வந்து அமைக்கப்பட்டது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, அரேபியன் சி அதுக்கு மேலே இருக்குது. ஸோ டாப் ஆஃப் த அரேபியன் சீயில் நம்ம இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாக அரேபியன் சி. நம்ம இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் மீன்ஸ் கர்நாடகா, கோவா சென்ட்ரலில். மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா 3 ஸ்டேட்டையும் இணைக்குது. ஆமாம் ஆமாம். ஸோ வாங்க அப்படியே உள்ள பொறுமையாக போய்ட்டு என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்துலாம். ஸோ 2025 கோவா இப்படி தான் இருக்குது. ஸோ வெயில் அதே மாதிரி தான் இருக்குது. இட் இஸ்ல வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆமாம், ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டைமில் வர்றது ரெக்கமெண்டேஷன் இல்லை. எஸ், நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் வந்தோன்னா கொஞ்சம். ஸோ ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு மதில் சவர் மாதிரி பெரிய ஃபோட்டாக இருக்கும். அப்படியே அங்கே தூரத்தில் ஒரு காமிச்சோம் அப்படின்னா ஒரு சர்ச் இருக்குது. ஸோ இந்த சர்ச் என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்ன ஃபேமஸ்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். மேபி போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்து செட் பண்ணி வரட்டனால அந்த டைப் ஆஃப் சர்ச்சஸ்லாம் வந்து இன்னுமே வந்து கோவாவில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது அந்த சர்ச்சஸ்லாம். நேற்றுமே ஒரு அந்த நிலக்கும் தெரிஞ்சிருக்கு, அந்த பெசிலிக்கா அந்த சர்ச் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப காமாக இருக்குல்ல அந்த பிளேஸு? ஆமாம், ரொம்ப காமாக இருக்குது. அந்த பக்கம் சி இருக்குது. நம்ம அங்கே போயிடலாம். பார்ப்போம். நான் ஃபோர்ட்லேருந்து பார்த்தோன்னா நல்லா தெரியும். எஸ். செயின்ட் ஆந்தோனியா சர்ச் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல. இது க்ளோஸ்டு ப்ரோ. ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அவ்வளோதான் கைஸ். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த ஃபோட்டோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு சர்ச் இருக்கும். ஈவினிங்கில் நிறைய ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, சைலண்ட்டாக இருக்கும். அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சி இருக்குது. ஸோ நம்ம ஃபோர்ட்டுன்றது எக்ஸாக்டாக அந்த மேலே தான் இல்லை. ஆமாம், மேலே ஏறணும். நம்ம மேலே போய்ட்டு என்ன பார்க்கலாம். கைஸ் கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதில் தான் நம்ம ஏறி போகணும் அந்த ஃபோர்ட் பார்க்குறதுக்கு. ஃபோர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக பெரிய வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ரோ பயங்கரமாக இருக்கா வியூவு? ஸோ ஆல் கைஸ் ஆர் ஃபன்னிங்க. எஸ் ப்ரோ. வாட் யூ கைஸ் எக்ஸ்ப்ளோர் திஸ் ப்ரோ? அருமையாக இருக்குது ப்ரோ. த பெஸ்ட் வியூன்னு சொல்லலாமா? எஸ், வண்டர்ஃபுல் ஒன். ஸோ பசங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. தர்மா வந்து வியூ தெரியாமல் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ வினோத் ப்ரோ, யூ ஆர் த மாஸ்டர், த லெஜண்ட். சொன்னாலே எடுப்பான். சே ஹாய் ப்ரோ. ஹலோ. ஆக்சுவலி இது 11 பேர் கொண்ட குரு. தர்மா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஷோ பி சேஃப். பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே அங்கே வந்து குண்டு போட்ட இடத்துக்கு போகிறோம். ரால் ப்ரோ, நம்ம குண்டு போட்ட இடத்துக்கு தானே போகிறோம்? எஸ், போகிறவரே அதை போகிறாரு. எஸ், 1973 உருவாக்கப்பட்டது. சில தான் தப்பாக சொல்லியிருக்கலாம், சாரி ஃபார் தட். ப்ளீஸ் கூகுள் பண்ணிக்கோங்க. அதுக்கு எதுக்குடா நீங்கள் கேட்பாங்க. கரெக்டே, பட் ஆனால் மக்கள் போக முடியாத இடத்துக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம்ல.
ஃபுல்லாக சீ. இங்கேருந்து குண்டு போட்டாங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஃபுல்லாக சீ இருக்கு. ம், ஃபுல்லாக சீ இருக்கு. டி இதோ இருக்கே ப்ரோ. கோபப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். அப்படி தான் டைமிங் காமெடி அடிப்போம். அப்படி கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அண்ணா பார்த்து கீழே பார்த்தாங்க. அப்புறம் அருணேலாம் ஐயோ கடவுளே. அன்கண்ட்ரோல் இருக்கிற நாங்களே வரோம். கண்ட்ரோல் பர்சன் நீங்கள் அப்படி போக மாட்டீங்க. கைஸ் ரூட் வேறு மாதிரி இருக்குது கைஸ். ப்ரோ இதில் என்ன ப்ரோ சண்டை வலிச்சாங்கன்னு தெரியலையே போர்ச்சுகீஸ் மக்கள். யார் கூட சண்டை வலிச்சாங்க ப்ரோ? மேலேருந்து பீரங்கி போட்டிருக்காங்கல்ல, பார்க்கல? என்ன சண்டையா? இல்லை ப்ரோ, மிலிட்ரி பேஸ் வந்து இது உருவாக்குனாங்க. எதுக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் எல்லாரோடையும் சண்டை போட்டு. ஆமாம், ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷ்னு சொல்லிட்டு. இந்த இடம் போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் இருந்தது. அப்படியா? சூப்பர் ப்ரோ. இது யார் உருவாக்குனது? அவங்க தானே மிலிட்ரி பேஸ் தானே? ஆமாம், அவங்க தான் உருவாக்குனாங்க. பட் ஆனால் ஸ்பாட் ஒன்று சூப்பராக இருக்குது. ஸோ வெயிலாக இருக்கனால கொஞ்சம் 19th செஞ்சுரினா இப்போ நம்ம வந்து 25th செஞ்சுரியில் இருக்கோம். பல நூற்றாண்டுகள் ப்ரோ, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி 100 வருஷமா இருக்கும். பாருங்களா எப்படி இருக்கும். சாப்பிட்டு வேறு மாதிரி இருக்கும். பார்த்து ஐஃபோன் ஹீட் ஆகுதுல? ஆர்மினா இந்தியன் ஆர்மியா? இல்லை போர்ச்சுகீஸ் ஆர்மி. போர்ச்சுகீஸோட மிலிட்ரி ஆர்மி. போட்டில் தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஹிடன் ஸ்பாட் ஒன்று ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். எஸ் ப்ரோ, ஹிடன் ஸ்பாட் ப்ரோ, வாங்க காட்டுறேன். அங்கே போக வேண்டாம் ப்ரோ, இங்கே ஒரு ஹிடன் ஸ்பாட் என்ன அப்படின்னா, ஆமாம் இருங்க காட்டுறேன். பற்றி யாருக்குமே தெரியாது. இந்த ஸ்பாட்டில் தான் ராஜா கமோடி ராமா அவர் இங்கே குளிச்ச இடமு. ராஜா குளிச்ச இடமா இது? ஆமாம் ப்ரோ, ராஜா குளிச்ச இடமா இது? பாத்தியா, ராஜ பரம்பரை இதுதான். என்ன பக்குவம், என்ன பண்பாடு, நாகரீகம். இங்க வாங்க. அதான் இங்க நீங்க பார்த்தனா மரத்தை எல்லாம் நடுவுல குட்டி கொலன் மாதிரி இருக்கு பாருங்க. எஸ், அந்த கொலன்ல அந்த டைம்ல ராஜா குளிச்சிட்டாங்க. அந்த குளம் இருக்கு பாருங்க. ஆமா ஆமா. ஸோ இது இந்த விசிஷ்டத்தை யாருக்குமே தெரியாது. அதுதான் நம்ம இப்போ இந்த சேனல்ல சொல்லிட்டோம். எக்ஸாக்ட்லி. லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். ஏ டெஃபினெட்லி ப்ரோ. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது பெருசாக ஃபோட்டோ வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டோம். ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. செல்ஃபி எடுத்துலாம் வாங்கடா ப்ரோ. செல்ஃபி எடுக்க கூப்பிட்றாரு ப்ரோ. எல்லாரும் ஒரு செல்ஃபி. வேண்டாம் பரவாயில்ல வாங்க. ஸோ கைஸ் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட் காட்டணும்னா உங்களுக்கு வந்து கோவாவில் 2025 காட்டுறேன். ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை. பண்றாங்க எல்லாம் ஒரு ட்ரிப்பு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிப்பு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுதுங்க. ஒரு 10 செகண்ட்ஸுக்கு ஒரு டிசிஷன்ல இருக்க மாட்டாங்க. ஐயோ, ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களே. மாறினே இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று வேணும். முதல் முடிச்சுங்காலும் இவர் தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இவர் தான். இந்த பாருங்க, இவர் தான் ரெண்டாவது. இதோ பாருங்க மறைஞ்சுங்கிறாரு பாருங்க, இவர் தான் ரெண்டாவது. பாகா பீச் போலான்னு சொல்லிட்டு மேப் போடுன்னாங்க. பாகா பீச்சுக்கு இங்க இருந்து போறது ஒரு 2 செகண்ட்ஸ்ல போட்டிங் போலான்றாங்க. போட்டிங் பக்கத்தே இருக்கிறாங்க. பப்புல போய் அந்த குடி குடிச்சான். குடிச்சிட்டு பாகா பீச்சுக்கு தான் ஆந்திரா கோஸ்டிங் தான். நான் வந்து ஆந்திரா கோஸ்டிங் தான். இது வந்து இஷ்யூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல போட்டீங்கன்னா ஆந்திரா பசங்க இது வந்து தவறான செயல். அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கத்தினே இருக்கிறாங்க. போது யூடியூப்ல இவர் தான் போட போறாரு. அவரை மறைக்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக தான் ஃபன் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாகலாம் வந்து போல இவங்க பேசுனது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பண்ணி மட்டுமே 4 பாயிண்ட் சிகரெட் காலி. ஆமா, எல்லாமே குடிக்கிறாங்க. அது காரணம் இவர் தாங்க, வேற யாருமே கிடையாது. இவர் தான் அது காரணம். ஸ்மோக்கிங் ஜோன் இங்க தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அவர் நேத்து 13000 ரூபாய் வின் பண்ணாரு. கொஞ்சம் சுண்ணாம்பு கொஞ்சம் ஆயிடுச்சு. கீழே போய் அடிக்கடி தடவிட வந்தாங்க. ஒரு டெசர்ட் ஒன்று சாப்பிட்டாங்க. பெபின்கான்னு ஒரு வெப்னிகா வந்து சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெப்னிகா ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் ஃபுட்னே சொல்லலாம். ஒரு 18 லேயர் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா லாஸ்டா பசங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா அது வந்து அல்வா மாதிரி இருக்குன்னு அப்படின்ட்டாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. அதனால அருண் ப்ரோ வந்து இப்போ அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் சாப்பிட்டாரு. டிராகன் சிக்கன் சாப்பிட்டாரு. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது சென்னையில கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து இங்க வந்து ட்ரை பண்ணாரு. அந்த டிராகன் சிக்கன் சிக்கன் கமான் கமான்றாரு. அந்த டிராகன் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் மேப் எனக்கு புரியலங்க. மேப்பும் பார்க்கணும், இதையும் வீடியோ எடுக்கணும்னா ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணி கிழிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். பாட்டும் போடணும். ஓ, அங்கெல்லாம் உங்க போன் வைக்காதீங்கண்ணா.
Oh my god, guys. கைஸ் Breaker star, guys. கைஸ் எக்ஸலென்ட்டா ஓட்டுறாங்க கைஸ் Second gear போட்டாரு, guys. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டி எனக்கு கியர் வண்டி அவ்வளோ ஓட தெரியாது ஐயோ இத்தனை போய் சொல்லிட்டாரு guys. கியர் வண்டி எனக்கு அவ்வளோ ஓட தெரியாது சரி ஓட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எந்த வண்டியுமே ஓட்ட தெரியாது ஓட்டலாம்னு சொல்லிட்டு அவன் உட்கார்ந்தாங்க. ஊர்ல ஓட்டுறது மாட்டு வண்டி ப்ரெஷர் பண்ணியே வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியே என்னை வந்து ஓட்ட விடாம வாடா கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டான் ப்ரோ வர லெஃப்ட் ப்ரோ